உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சொல்லு மாரி. சாமி, அம்மன் அருளால பின்னாடி நடக்க போற சம்பவங்கள் எனக்கு முன்னாடியே கனவு மாதிரி வரும். ஹஸ்பண்ட் சாருக்கு, வீட்ல இருக்கிறவங்களுக்கு, தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்னு இப்படி யாருக்கு எந்த அசம்பாவிதம் ஏற்பட்டாலும் எனக்கு கனவா வரும். என்னால முடிஞ்ச வரைக்கும் அவங்கள ஆபத்துல இருந்து நான் காப்பாத்திருவேன். ஆனா இன்னைக்கு வெளிய போன ஹஸ்பண்ட் சாருக்கு கார் விபத்து நடந்திருக்கு. வீட்ல இருந்த என் தங்கச்சி ஸ்ரீஜா புடவையில தானா நெருப்பு பிடிச்சு எரிஞ்சுது. எனக்கு தெரிஞ்ச செண்பகவள்ளி அக்கா அவங்க மேல பூந்தொட்டி விழ பார்த்து ஆபத்துல இருந்து தப்பிச்சிருக்காங்க. ஆனா இத பத்தி எனக்கு எந்த விதமான கனவும் வரல. நடக்க போற அசம்பாவிதங்கள் முன்கூட்டியே கனவா வந்துட்டு இருந்தது எனக்கு. ஆனா இன்னைக்கு ஏன் அப்படி வரல? ஏதோ தப்பா இருக்குன்னு என் மனசுக்கு தோணுது சாமி. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. நீங்க தான் என்ன தெளிவுபடுத்தணும். தாயே ஆதிபராசக்தி, இது உனக்கு சோதனை காலம் மாறி. என்ன சாமி சொல்றீங்க? பின்னாடி நடக்க போறத முன்னாடி உனக்கு கனவா காட்டுற அந்த அபூர்வ சக்திக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கு. ஏதோ தப்பா இருக்குன்னு உன் மனசுல தோன்றது ரொம்ப சரிதான். உன்னோட இந்த அபூர்வ சக்தியை தீய சக்தி உதவியோட உனக்கு எதிரானவங்க கட்டி போட்டிருக்காங்க. அதனால தான் உனக்கு முன்னெச்சரிக்கை கனவு வரல. இப்ப என்ன பண்றது சாமி? 30 நாள், அதாவது இந்த அமாவாசையில இருந்து அடுத்து வர்ற அமாவாசை வரைக்கும் உன்னோட அபூர்வ சக்தி வேலை செய்யாது. இந்த நாட்கள்ல நீ ரொம்பவும் எச்சரிக்கையா இருக்கணும். உனக்கு எதிரா ஏதோ நடக்க போகுது. அது உனக்கு தெரியக்கூடாதுன்னு தான் உன்னோட அபூர்வ சக்தியை உன்னை அழிக்க நினைக்கிறவங்க கட்டுப்படுத்தி வச்சிருக்காங்க. உன் அபூர்வ சக்தியை கட்டி வச்சிருக்கிற இந்த நாட்கள்ல நீ ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் மாறி. நீ கவலைப்படாத, அம்மன் எப்பவும் உனக்கு துணையா இருப்பா. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.